1000 கோடி டாஸ்மாக் விசாரிச்சா என்ன தப்பு? தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் அவனோடு சேர்ந்துட்டீங்களா? 100 கோடி உங்கள் ஜட்ஜி அடித்த கொள்ளையை சேர்ந்ததுனால கொள்ளையடிக்கக்கூடிய இதுவாக மாறிவிட்டதா நீதித்துறை? அப்போ நீங்கள் அவங்களோட சேர்த்துக்கிட்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? 1000 கோடி விசாரிக்கக்கூடாதுன்னு எந்த முகத்துடன் சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்க அமலாக்கத்துறைக்கு. நீங்கள் மட்டும் அமலாக்கத்துறை பதில் கேட்காம ஆர்டர் கொடுப்பீங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் எப்படி நீ கால அவகாசம் கொடுக்கல? எப்படி அவங்க எங்களுடைய பதிலை கேட்கலன்னு என்ன நியாயம் பேசுகிறீங்க வல்சனு? எனக்கு புரியலை. பேசுகிற நியாயம் புரியலை. திமுகவில் மட்டும்தான் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களா? மத ரீதியாக ஒரு வழக்கறிஞர்களை உருவாக்கிக்கிட்டு அதுலேயும் நீங்கள் மெம்பர் இல்லை. பாலியல் பலாத்கார வழக்குகளில் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. முன்ஜாமீன் என்பது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸில், அரிதான வழக்குகளில் தான் கொடுக்கணும். அது பாலியல் பலாத்காரத்தெல்லாம் கொடுக்கவே கூடாது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அரசியல் அலசல் மட்டுமல்ல, சட்டத்தின் அலசல் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. 2-3 தீர்ப்புகள் வந்திருக்கு. அதனால் நிறைய விஷயங்களை இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கும். அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட சட்டம் சம்மந்தப்பட்ட விளக்கங்கள். இன்றைக்கி முதல் தீர்ப்பு என்ன வந்திருக்குன்னா, 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், அதை விசாரிக்கவே கூடாதுன்ட்டான் யோகியன் சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஊழலுக்கு துணை போகிறான்ல, அவனே ஊழல்வாதி. 100 கோடிக்கு மேலே நோட்டு எரிஞ்சது. இன்றைக்கு வரை அந்த நீதிபதியை கைது பண்ண மாட்டாங்களாம். அந்த நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாம். அறிக்கை அனுப்பியிருக்காங்கிறாங்க. இன்றைக்கி ஊழலுக்கு துணை போகிறான். 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில். 49,500 கோடி ஒவ்வொரு வருடமும் ஊழல் நடக்கிறதுன்னு உள்துறை அமைச்சர் சொன்னார். இந்த யோகியர்கள் விசாரிக்கிறாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை நிறைய விஷயம் கொள்முதல் பண்ணுறதுலையே ரத்தீஷ்னு சொல்லி உதயநிதிக்கு நெருக்கமானவர் அவர் தான் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. விசாரிக்கிறாங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அப்போ இதை விசாரித்தவங்க டெண்டரில் இதை விட ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. ஆனால் நீ விசாரிக்காதங்கிறான் சுப்ரீம் கோர்ட். பாட்டிலுக்கு 10 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. குடிமகன்களே, பாட்டிலுக்கு 10-20 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த திமுக அரசாங்கம் பாட்டிலுக்கு வாங்கிட்டு இருந்தான். உங்கள் தலையில் இதை போட்டான், மண்ணை போட்டான். சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் அவன் யோகியன், விசாரிக்காத அப்படிங்கிறான். அடுத்தது இன்னொன்று வேறு என்ன சொன்னால், 60,000 ரூபா ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும், அது ஒரு தனி கலெக்ஷன். அதெல்லாம் விசாரிக்காடாங்கிறான் சுப்ரீம் கோர்ட். அரசியல்வாதியாகவே மாறிட்டான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் அரசு சட்டம் விஷயமாக தான் சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான், ஏன்னா இது பொன்மாணிக்கவல் வரும்போது என்ன விசாரிக்கிறாங்க, விசாரிப்புக்கு தடை கொடுங்கன்னா, ஏன் விசாரித்தா என்ன தப்பு? நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் தானே பயப்படணும். அதே கேள்வியை தான் நாங்கள் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறோம். 1000 கோடி டாஸ்மாக் விசாரித்தா என்ன தப்பு? தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் அவனோடு சேர்ந்துட்டீங்களா? 100 கோடி உங்கள் ஜட்ஜி அடித்த கொள்ளையை சேர்ந்ததுனால கொள்ளையடிக்கக்கூடிய இதுவாக மாறிவிட்டதா நீதித்துறை? அப்போ நீங்கள் அவங்களோட சேர்த்துக்கிட்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? 1000 கோடி விசாரிக்கக்கூடாதுன்னு எந்த முகத்துடன் சொல்கிறீங்க? நாட்டில் ஊழல் நடந்தால் அதை எதிர்ப்பது மக்கள் மன்றத்தின் கடமை. எங்கள் பணம், எங்களுடைய வரிப்பணம், கொள்ளையடிக்கிறான் அரசியல்வாதி. நான் கேட்குறேன், அவன் குற்றவாளின்னு நிரூபிக்கணும். நீ யார்? விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நீ மக்கள் மன்றத்தை சேர்ந்தவனா? மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் சம்பளம் வாங்குகிற ஆள் நீ. அப்போ எப்படி நீ கொடுக்கலாம்? மனசுக்கு வருத்தமாக இருக்குது. லஞ்ச ஊழல் இதே மாதிரி தான். பொன்முடிக்கு 3 வருஷம் ஊழலில் தண்டனை அடைஞ்சவரை திருப்பி மந்திரி ஆக்குன்னா, இப்போ விசாரிக்காதங்கிறான். என்ன காரணம் சொல்கிறான்னா, தனி மனிதர்களை விசாரிக்கலாம், ஒரு நிர்வாகத்தை எப்படி விசாரிக்கணும்? இவ்வளவு மூளை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் கடுமையான வார்த்தைகள் போடுறதுக்கு காரணம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது.
நாட்டில் நீதி கொடுக்க வேண்டியவனே நீதிக்கு எதிராக போய்கிட்டு இருக்கான். இந்த நாடு எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த நாடு? இப்படி கேவலமான ஆளுகள்லாம் உட்காந்துக்கிட்டு இப்படி கேவலமான தீர்ப்பாக கொடுத்தா என்ன சொல்கிறான்? தனி மனிதர்களை விசாரிக்கலாமா, நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாது. என்னத்தை மண்டையில் என்ன இருக்குன்னு தெரியலையே. நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? டாஸ்மாகை தனி நிர்வாகமாக வச்சுட்டாங்க, அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்டாக வச்சுட்டாங்க. நிர்வாகத்தினா சவத்தை பார்த்துக்கிட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சோலை பாட்டுக்கிட்டா விசாரிக்கிறாங்க. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எம்டி விசாரணை விசாரிக்கிறாங்க, அவர் தனி மனிதர் தானே. அங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் விசாரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் தனி மனிதர்கள் தானே. டாஸ்மாகன்னா போய் டாஸ்மாக் கடையில் உட்காந்துக்கிட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டம் தெரியலன்னா பரவாயில்ல, அடிப்படை விஷயம் தெரியலன்னா நிர்வாகத்தை விசாரிக்கக்கூடாது. நிர்வாகம் என்பது என்ன? தனிநபர்கள் சேர்ந்தது தானே நிர்வாகம். அவர்கள் தனி நபர்களைத்தானே விசாரித்து கொண்டிருக்காங்க. இன்னொன்று நல்லா பாருங்கள், அடுத்த வரை என்ன சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு? கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை பண்ணுறாங்க. அந்த ஸ்டாலின் மேடையில் பேச வேண்டிய பேச்சை 2 சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்க கோர்ட்டில் உட்காந்துட்டு கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு எதிரானதுன்னா இது என்ன? அரசியல்வாதிகளை மாறிட்டீங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்குறது? அதான் தைரியமாக நான் கேட்குறேன். இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கலாமா? வேலையே பயிர மேய்கிறது போல் இப்படியெல்லாம் தீர்ப்பு வந்தால் என்னத்தை சொல்கிறது? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போது புதிதாக வந்திருக்கும் தலைமை நீதிபதி மத்திய அரசாங்கத்தின் மேல் மிக கோபமாக இருக்கிறார். கோபத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. என்ன கோபம் தெரியுமா? ஜனாதிபதி சில கேள்விகளை கேட்டதுக்கு பதில் சொல்லுன்ட்டாராம். இன்னைக்கு வரை அதுக்கான அரசியல் சட்ட பெஞ்ச் அமைக்கலை. அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீயே கொடுப்ப நீதிபதியை, ஆனால் உன்னை கேள்வி கேட்கக்கூடாது. கவர்னருக்கு காலக்கெடு நீயே கொடுப்ப அரசியல் சட்டத்துக்கு எதிராக, ஒன்றை கேட்கக்கூடாது. ஆனால் சொன்னால் அரசியல் சட்டம் தான் பெரியதான். நீ அரசியல் சட்டத்தையே மதிக்கலையே. அரசியல் சட்டத்தில் தானே கவர்னர் தான் அனுமதி கொடுக்கணும்னு இருக்கு, அதை மதித்தாயா? அரசியல் சட்டம் தானே சொல்லுது மற்ற விஷயங்களை. இது காலக்கெடுவெல்லாம் சட்டத்தில் தான் கொடுக்கணும், நீ அதை மதித்தாயா? 2 ரூமில் உட்காந்துக்கிட்டு, ஒரு ரூமில் உட்காந்து 2 நீதிபதிகள் 8 லட்சம் தொழிலாளருக்கு வேட்டு வைக்கிறான், வெடி வெடிக்காதன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டில். இவர்களுக்கு என்ன இதே கிடையாதா? எல்லை கிடையாதா? இவர்களுக்கு தண்டனைங்கிறது கிடையாதா? கலாச்சார விளையாட்டு ஜல்லிக்கட்டை நடத்தாதடான்னா எங்கே மதித்தான் மக்கள் உணர்வுகளை? தொழிலாளன் வைத்து பொழப்பு என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சானா 2 லட்சம் 3 லட்சம் உட்காந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கான் வசதியோட. எவ்வளவு ஊழல் நடக்கிறதுன்னு பூஷனே சொன்னார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பணம் வாங்குறாங்கன்னு பூஷன்கிற வழக்கறிஞர் சொன்னார். அவரை தண்டிப்பதற்கு துப்பு இல்லை. காரணம், அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்கள்னாரு. அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் எரியுது. ஆனால் இவர்கள் அரசியல்வாதி செய்யும் ஊழலுக்கு துணை போகிறார்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு வழக்கு வந்தது. இப்போ இந்த துணைவேந்தர்கள், அதை அடுத்து பேசுவோம். அந்த வழக்கு வந்த உடனேயே திமுக வழக்கறிஞர் வில்சன் போய் நிற்கிறாரு, நான் அதை ஆர்கியூ பண்ணணும், விவாதம் பண்ணணும்னு. அதே மாதிரி அங்கே வருத ஸ்டே போடுறானே, ஸ்டே கேட்குறாங்க அமலாக்கத்துறைக்கு. உச்ச நீதிமன்ற அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் அங்கே போய் நிற்க வேணாமா? ஸ்டே கொடுக்காதீங்கன்னு கேட்க வேணாமா? நீ கேவியட் ஃபைல் பண்ண வேணாமா? கேவியட் பெட்டிஷன் போட வேணாமா? கொடுக்காத அப்படின்னு சொல்லி நீ போய் வாதாட வேணாமா? அப்போ மத்திய அரசாங்கம் இந்த போக்கை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் என்னுடையது. அமலாக்கத்துறை ஏதோ ஒரு அழுத்தத்தினால் சரியான முறையில் போய் இதை நிறுத்த தவறிவிட்டது. இப்போவும் சொல்கிறேன் அமலாக்கத்துறைக்கு. அன்றைக்கி இதே உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்குறேன், நிர்வாகத்தை எதிர்த்து பண்ணக்கூடாதுன்னீங்களே. அன்னைக்கு மணல் கொள்ளை கேஸில் மாவட்ட நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐஏஎஸ் 5 ஐஏஎஸ்களை விசாரித்தாங்களே, அது மட்டும் நிர்வாகத்துக்கு எதிரான வழக்கு இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க 5 ஐஏஎஸ்க்கு? இப்போ நீங்கள் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்க. மத்திய அரசுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அரசு மோடிக்கும் சொல்கிறேன், இதுதான் தருணம், இவர்களை அடக்கணும். இல்லைன்னா நாட்டில் அநியாயம் அக்கிரமங்கள் வந்துடும். எங்கள் பணம் கொள்ளை அடிக்கிறான், போய் கேட்டால் கொள்ளை அடிக்கிறவனுக்கு துணை போய் விசாரிக்காதடாங்கிறான். இந்த அநியாயம் அக்கிரமம் எங்கே நடக்கும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உச்ச நீதிமன்றம் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க. ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு துணை போகிறார்கள்.
அதனால் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய காலம் வந்து விட்டது. அமலாக்கத்துறை சொல்கிறேன், இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுங்கள். உடனே பெட்டிஷன் போட்டு நீங்கள் இடைக்கால தடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த 1000 கோடி வழக்கில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போடுங்க நீதிபதிகள் முன்னாடி. இவ்வளவு ஆதாரம் இருக்கியா, நீ விசாரிக்கக்கூடாதுங்கிறையா, இவ்வளவு அக்கிரமம் பண்ணி வச்சுருக்காயா, எல்லாம் ஓடி ஒளியிறாயா. அன்னைக்கு அசோக் ஒழிஞ்சான், இன்னைக்கு இந்த ரித்தீஷ் ஓடியாச்சு, ஆகாஷுங்கிறாலும் ஓடியாச்சு. இவனெல்லாம் விசாரிக்கக்கூடாதுங்கிறையா, ஆதாரங்களை தூக்கி போடுங்க. இதையும் மீறி பண்ணாங்கன்னா இம்பீச்மெண்ட், ஜட்ஜுங்களை இந்த பதவி நீக்கம் செய்யக்கூடியதை பார்லிமெண்ட்டை கூட்டி கொண்டு வாங்க. இதுதான் வழி. இதை விட்டீங்கன்னா மக்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊழல் அரசியல்வாதிகள் நாட்டை கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணிடுவான். அதனால் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தடையை நீக்க வேண்டும் என்று உடனடியாக அமலாக்கத்துறை போடணும். ஏன்னா ஸ்டாலின் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மத்திய அரசாங்கத்திட்ட. அமித்ஷாவை போய் பார்க்க போகிறாரு. அமித்ஷாவை இவர் சொல்கிறாரு, நம்ம சுரங்க மந்திரி சட்ட மந்திரின்னு முதல்ல போட்டாங்க, நல்ல வேலை தூக்குனாங்க, அந்த அளவுக்கு சட்ட மந்திரியில் ஒன்றும் தெரியல. அவர் சொல்கிறாரு, அவர் நிதி கூட்டத்தில் கலந்து கொள்ள தான் ஸ்டாலின் போகிறாரு, அமித்ஷாவை சந்திப்பதற்காக இல்லை, உங்கள் பழப்பு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் வர சொல்லி காலில் விழுவீங்க. இதுதானே உங்கள் சரித்திரமே. கேமரா இல்லாத போது காலில் விழுந்துட்டு யோகியன், நான் பெரிய உத்தமர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் இந்த தீர்ப்பை மறுபரிசீலித்து தடையை நீக்க வேண்டும் என்று உடனடியாக இன்னும் சில நாட்களுக்குள் அமலாக்கத்துறை பெட்டிஷனை போட்டு அத்தனை ஆதாரங்களையும் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் திமுகவுக்கு எதிராக மென்மையான போக்கை கடைபிடிக்கிறீர்கள். இந்த வழக்கில் உங்கள் வழக்கறிஞர் எதிர்ப்பை தெரிவிக்க தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் மத்திய அரசாங்கம் மேலே வைக்க விரும்புகிறோம். உடனடியாக இந்த தடையை நீக்கணும். இவங்ககிட்ட அமலாக்கத்துறை கருத்தையே கேட்காம தடை கொடுத்துட்டீங்களே, எப்படி, எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாத்துலேயும் தடை கொடுப்பீங்களா? எதிர்ப்பக்க நியாயத்தை கேட்க வேணாமா? எதிர்த்தரப்பின் வாதத்தை கேட்க வேண்டாமா? கடுமையான கண்டனத்தை மக்கள் மன்றத்தின் சார்பாக இந்த தீர்ப்புக்கு கடுமையான கண்டனத்தை ஊழல்வாதிகளுக்கு துணை போகிறார்கள் நீதித்துறை, குறிப்பாக உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். தடையை உடனே நீக்குங்கள், அமலாக்கத்துறைக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டும். அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு தெரியுமா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணைவேந்தர்களை அரசாங்கம் நியமிக்கக்கூடாது ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கார். ஏன் போட்டார்னா, ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கார், உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு. அவன் என்ன பண்ணிவிட்டான், இங்கே இவங்களே தமிழ்நாடு அரசாங்கமே இவங்களை துணைவேந்தர்களை போடலான்னு ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றம் அதாவது அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டான் இவனே. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில். இப்போ ஜனாதிபதி கேள்வி எல்லாம் கேட்டதுனால இந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடாது, தடை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் தடை கொடுத்துட்டாங்க. தடை கொடுத்ததுக்கப்புறம் திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் வில்சன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்கள்ல, எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் இப்போ சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வில்சன் என்ன கேட்குறாருன்னா, 5 மணிக்கு மேலே இந்த வழக்கை விசாரிப்பது அவசியமா? உங்கள் கருணாநிதி சமாதிக்கு நைட்டு 2 மணிக்கு ஜட்ஜு வீட்டில் விசாரிப்பீங்க. ஆனால் இந்த இதை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம், ஊழல்வாதிகள் துணைவேந்தரை நியமித்தால் கல்வியை குட்டிச்சவராயிரும், இதை பற்றி 5 மணிக்கு விசாரிக்கக்கூடாது. ஆனால் இவர் ஜட்ஜு ரூமில் 2 மணிக்கு விசாரிப்பாராம். நியாயத்தை பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு தெரியுமா, அரசு பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்காமல் எப்படி நீங்கள் தடை கொடுக்கலாம்? இந்த உத்தரவு சட்டப்படி செல்லாதான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்களே, 1000 கோடிக்கு தடை வாங்கினீங்களே, அமலாக்கத்துறை பதிலளிக்க நேரம் இது கொடுத்தீங்களே அவகாசம், அமலாக்கத்துறைக்கு அவகாசமே கொடுக்காம அவசர கோலத்தில் கபில் சிபலை வச்சுக்கிட்டு, கபில் சிபல் டெல்லியில் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு தலைவர். அதனால் அவர் ஃபேஸ் வேல்யூவை கொண்டு போய் கோடிக்கணக்கில் ரூபாயை கொடுத்து, நீங்கள் மட்டும் கால அவகாசம் கொடுக்க மாட்டீங்க அமலாக்கத்துறைக்கு, நீங்கள் மட்டும் அமலாக்கத்துறை பதில் கேட்காம ஆர்டர் கொடுப்பீங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் எப்படி நீ கால அவகாசம் கொடுக்கல?
எப்படி அவங்க எங்களுடைய பதிலை கேட்கலன்னு என்ன நியாயம் பேசுகிறீங்க வல்சனு? எனக்கு புரியலை, பேசுகிற நியாயம் புரியலை. திமுகவில் மட்டும்தான் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களா? மத ரீதியாக ஒரு வழக்கறிஞர்களை உருவாக்கிக்கிட்டு அதுலேயும் நீங்கள் மெம்பர் இல்லை. என்ன அசிங்கமாக சொல்லலாம், வேணாம். நல்லவங்க கிறிஸ்டியானிட்டி நல்ல ரிலீஜியன், ஆனால் அதில் தப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க. மத ரீதியாக வக்கீல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்கள்லாம் நியாயம் பேசலாமா? அதுக்கடுத்தது என்னென்னா, ஒரு நீதிபதி முன்னாடி நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணும். வில்சன் என்ன பேசுகிறாரு, 2 நீதிபதிகள் என்ன இது விசாரிக்காவிட்டால் வானம் இடிந்து விடுமா? இப்படி ஒரு இதில் இது பொதுக்கூட்ட மேடையில் பேச வேண்டியது மாதிரி நீதிமன்றத்தில் போய் பேசலாமா? அந்த 2 ஜட்ஜுங்களுக்கு மரியாதை இல்லையா? நீங்கள்லாம் ஒரு வழக்கறிஞராக யார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணீங்க? யார்கிட்ட ஜூனியராக இருந்தீங்க? ஒரு பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்கறிஞர் வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு, புதிதாக வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்ல. நீதிபதிகளை அவமதித்து ஒரு நல்ல வழக்கறிஞர் பேசுவாங்களா? எப்படி பேசுகிறீங்க? வானம் இடிந்து விடுமா? பொதுக்கூட்ட மேடையா? திமுக அதுவா இல்லை ராஜ்யசபாவா நீங்கள் போய் பேசுகிறது? இப்படியா பேசுவீங்க? வழிகாட்டுறது இதுதானா? அப்போ அவங்களுக்கும் வருமா வராதா? அடுத்த குற்றச்சாட்டு சொல்கிறார் என்னென்னா, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க நீதிபதிகள். தீர்ப்பை படிக்கும்போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. மைக்குனா என்ன? உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் டேபிளில் மைக் இருக்கும். இந்த மைக்கு நீதிபதிகளின் வசதிக்காக வச்சது. அது எதுக்கு வச்சதுன்னா, விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நீதிபதிகள் சில கேள்வி கேட்க விரும்புவாங்க. அப்போ வழக்கறிஞர்களுக்கு அது காதில் கேட்காது. மைக் ஆன் பண்ணிவிட்டு அந்த கேள்வியை கேட்பாங்க. அவங்க வசதிக்காக வைக்கப்பட்டது அந்த மைக். நீதிமன்ற தீர்ப்பு எழுதும்போது அந்த மைக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு எழுதும்போது அது ரகசியம். அவர் டிக்டேட் பண்ணுவார், அவர் படிப்பார், அந்த ஸ்டெனோ அதை எழுதுவாங்க. இது ரகசியமாக. நாங்கள் எத்தனை தீர்ப்பை பார்த்துருக்கோம். உங்களுக்கு தீர்ப்பு எது இல்லையே. நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னது சில சமயம் காதில் கேட்காது. அமைதியாக இருந்துட்டு ரொம்ப மைனூட்டாக கேட்பாங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே போய் அந்த ஸ்டெனோட்டை பெட்டிஷன் அலவுடா, எங்கள் பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டாரா, டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. இது கூட தெரியல அவருக்கு சொல்லிட்டு. எப்படி நீங்கள் மைக் ஆஃப் பண்ணீங்க? நீங்கள் வானத்தில் இன்னும் இடிஞ்சு விழுந்துருமானு மரியாதை இல்லாமல் நீதிபதிகள் முன்னாடி பேசுனா நீதிபதிகள் அவங்க அதிகாரத்தை காட்ட மாட்டாங்க. இவர் கேட்டாங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு. இதை பாருங்கள், கம்ப்யூட்டரில் வந்துடும் சாயங்காலம் அட்ஜுடிகேஷன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிதானே அவங்க சொன்னது? நான் வானத்திலிருந்து குதிச்சவங்க மாதிரி நீதிபதிகளையே கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? சரி, தீர்ப்பு முடிஞ்சிருச்சு இல்லை. சன் நியூஸில் என்ன போடுறான்னு தெரியுமா? சன் நியூஸில் பாருங்கள், நாம் அந்த 2 தீர்ப்பு கொடுத்த அந்த தீர்ப்பை கொடுத்த 2 நீதிபதிகள். நல்லா தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சும்மா சம்மந்தமில்லாத வீடியோக்களை பார்த்து சம்மந்தமில்லாதது அதெல்லாம் நம்ம உங்களுக்கு அனுபவம். நாட்டில் சட்டங்கள் எப்படி போகிறது, நீதிமன்றம் எப்படி நடந்துக்குது, அரசியல் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இதுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடியது. சன் நியூஸில் 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல இந்த துணைவேந்தர் விஷயமா, அதில் ஒருத்தர் நாமம் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் விபூதி வச்சுருக்காரு. அவங்க மூஞ்சியை அப்படியே வச்சு நடுவில் வில்சன் படத்தை போட்டாங்க சன் நியூஸில். அதாவது ஒரு நீதிபதி சைவரான், சிவனை கும்பிட்றவர், இன்னொரு நீதிபதி நாமம் போட்டவர் வைஷ்ணவரான். சைவர்களும் வைஷ்ணவர்களும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக, நாஸ்திகனுக்கு எதிராக, சாமியை எதிர்ப்பவனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நடுவில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த வில்சன் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. இதை பாருங்கள். அது தன்மானம் உள்ளவங்கள்லாம் இனி சைவர்கள் வைஷ்ணவர்கள் எல்லாம் நீங்கள் சன் டிவி பார்க்கலாமா? எப்படி கொச்சப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இன்னொரு மதத்தையும் அதோடு சேர்த்து இப்படி கொச்சப்படுத்தியிருக்காங்க ஒரு தீர்ப்பை. இதில் சன் நியூஸில் இதை போடுறான். அப்புறம் டிஎம்கே ஐடி விங்கில் என்ன போடுறான்னு தெரியுமா? இந்த 2 நீதிபதிகளும் பார்ப்பனர்களாம். அவன் ஐடி விங்கில் போடுறான். பெரிய ஈவேராவை போட்டு பார்ப்பனர்களுக்கு எதிராக ஈவேரா இதுக்கு தான் போகிறான்னாருங்கிறான். யோகிய உத்தம உங்கள் ஈவேரானா ஒரு மனிதரா? இவரை எந்த இடத்துல கொண்டு வரீங்க ஒரு தீர்ப்புக்கு? தீர்ப்பு என்ன பிராமணர்கள் கொடுத்ததா? மனசாட்சி உள்ள 2 நீதிபதிகள் கொடுத்தது.
இதை இவ்வளவு கேவலமாக கேவலப்படுத்தி கொண்டிருக்கும் திமுகவுக்கு நீங்கள் இவர்களெல்லாம் ஆட்சியில் இருக்கலாமா? அவங்கள காலி பண்ண வேணாமா? இது தமிழ்நாட்டோட அத்தனை பேருடைய பொறுப்பு இல்லையா? அடுத்த தீர்ப்பு வாங்க. அடுத்த தீர்ப்பு தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த பெண் அவ்வளோ கத்திச்சு. எஃப்ஐஆர் போட்டு போலீஸ்காரனை போய் ஜாமீன் வாங்கிட்டு வாங்கிறான். திமுக வக்கீலுங்கெல்லாம் போய் ஜாமீனுக்கு போய் நிற்கிறான். அந்த நீதிபதி அவர்கிட்ட என்ன சொல்கிறான்? தெய்வ செயல் வக்கீலுங்க, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது, கணவருடன் பிரிந்திருக்கிறார், விவாகரத்து நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் நான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுட்டேன், ஒத்துக்கிறான் அவனே. அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுட்டேன். இப்போ அந்த பெண்ணு என்னை பற்றியும் மனைவியை பற்றியும் தப்பான தகவல்களை கொடுக்குறாங்க. எதில்? இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில் கொடுக்குறாங்க. அதனாலே நீ ஜாமீனில் விடணும், முன் ஜாமீன் கேட்குறான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பாலியல் பலாத்கார வழக்குகளில் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. முன்ஜாமீன் என்பது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸில், அரிதான வழக்குகளில் தான் கொடுக்கணும். அதுவும் பாலியல் பலாத்காரத்தெல்லாம் கொடுக்கவே கூடாது. சமீபத்தில் ஆந்திரா ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கான், பாலியல் பலாத்காரமா ஜாமீனே கிடையாதுயா, முன்ஜாமீன். ஏன் கிடையாதுன்னா, சட்டத்தில் கஸ்டோடியல் இன்டராகேஷன்னு ஒன்று உண்டு, எல்லோரும் புரிஞ்சுக்காங்க. கஸ்டோடியல் இன்டராகேஷன்னா போலீஸு கைது செய்து விசாரிக்கணும். முன்ஜாமீன் வாங்கிட்டானா அவனை கைது செய்ய முடியாது, அடிக்க முடியாது, பயமுறுத்த முடியாது. நான் நீதிமன்றத்திலிருந்து முன்ஜாமீன் வாங்கிட்டேம்மா, உண்மையான விசாரணை பண்ண முடியாது. இதுக்காகத்தான் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி கற்பழிவுக்கு இந்த வழக்குகளில், பாலியல் பலாத்கார வழக்கில் கொடுக்கவே மாட்டாங்க முன்ஜாமீன். விசாரிக்கட்டும்பா போலீஸ் அப்படிமா. அப்போ இப்போ ஒரு விஷயத்தில் நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ இவ்வளவு பெரிய கொடூரனுக்கு முன்ஜாமீன். இனி போலீஸ் எப்படி விசாரிப்பான்? ஆளுங்கட்சிக்காரன். அவ்வளவுதான். அண்ணா பல்கலைக்கழகத்து பெண்ணுக்கு எப்படி நீதி கிடைக்கலையோ அது மாதிரி தெய்வ செயல் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒவ்வொரு இடமா போய் சுற்றிட்டாங்க. ஒவ்வொரு இடமா காவல்துறையில் போய் சுற்றிடுச்சு, இதில் போய் சுற்றிட்டாங்க, டிஜிபிட்ட போயிட்டாங்க, நீதி கிடைக்கல. நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த பெண்ணால் எப்படி செலவு பண்ண முடியும்? இவன் பூரா 1 கோடி வக்கீலை கூட்டிகிட்டு வர்றான் திமுககாரங்க. அந்த பெண்ணால் எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த பெண்ணோட வழக்கறிஞர் ஜாமீன் கொடுக்காதீங்க, முன்ஜாமீன் கொடுக்காதீங்க, அவனை கைது செஞ்சு விசாரித்தா தான் உண்மையை சொல்லுவான், இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காது. எதையுமே காதில் போட்டு கொள்ளாத அந்த நீதிபதி உடனடியாக ஜாமீன் கொடுத்து விட்டார். எங்கே போகிறது? யார்கிட்ட போய் சொல்கிறது? மங்கை சூதகமானால் கங்கைக்கு போகலாம், கங்கையே சூதகமானால் எங்கே போகிறது? நம்மெல்லாம் இப்படி பேசுதான், வேறு என்ன பேசி இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியும். அவ்வளோதாங்க. நான்லாம் தனியால் சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் போய் ஆஜராக வேண்டியதானே? எப்போ நான் ஆஜராக முடியாதுப்பா. அந்த பாதிக்கப்பட்டவங்க எனக்கு வக்காலத்துக்குள்ளே கையெழுத்து போட்டு கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்தால்தான் நான் கோர்ட்டில் போய் ஆஜராக முடியும். நானாக போயிட்டு நின்னா வெளியில் போயாம்மா. பாதிக்கப்பட்டவங்க யாரும் என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்களே, வக்காலத்தில் கையெழுத்து போடலைன்னா நான் போகவே முடியாது. அதனால் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீங்களே வழக்கு போடலாம். குற்ற வழக்குகளில் சம்மந்தம் இல்லாதவங்க வழக்கே போட முடியாது. அந்த சட்டத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக நீதி செத்துருச்சு, முடிஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இனி கடவுள் தான் காப்பாற்றணும். அதுதான் தெய்வ செயலுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்குதுன்னா, அப்புறம் நம்ம முன் ஜாமீன் கிடைக்குதுன்னா நம்ம என்னத்தை சொல்கிறோம்? விசாரிக்கவே இல்லை, கைது பண்ணவே இல்லை. கடவுள் தான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது இந்த ஆர்எஸ் பாரதி நாட்டு வக்கீல் 100 ரூபாய்க்கு மரத்தடியில் நின்றுக்கிட்டு ஜாமீன் கேஸை பார்த்தாலே தீர்ப்பு சொல்கிறார். சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது அமலாக்கத்துறைக்கு. பார்த்தீங்களா? அயோக்கியங்க, அக்கிரமம் பண்ணுறவன், நாட்டு பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறவன் யோகியனா அவர் சொல்கிறார். இவங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறது. எவ்வளோ பாருங்கள், யாரை விமர்சிக்கிறா அப்படின்னு பார்த்துங்க. அதனால் அந்த ஒரு நாள் கூட ஹைகோர்ட்டுக்கு வாதாடுறதுக்கு துப்பு இல்லை அந்த ஆர்எஸ் பாரதிக்கு. 4 வார்த்தை வாதாட தெரியாது. 4 லைன் இங்கிலீஷில் எழுத சொல்லுங்கள் இதே ஆர்எஸ் பாரதி. அப்படிப்பட்டால் தீர்ப்பில் மோசமான தீர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த தீர்ப்பை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க.
ஊழல் செய்கிறவங்களே அவங்களுக்கு தான் காலமாக போச்சு. ஆர்எஸ் பாரதி போன்றவர்களெல்லாம் விமர்சிப்பது நாட்டுக்கு கொடுமையான விஷயம்யா. ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அதனால் தீர்ப்பை விமர்சிப்பதற்கு உங்களை போன்ற வக்கீல்களுக்கெல்லாம் தகுதி இல்லை. வக்கீல்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுற ஆள் இல்லை, மைக்கில் வந்து பேசுகிற ஆள் இல்லை நாங்கள்லாம். அதனால் சொல்கிறோம், ஒழுங்காக வேலையை பார்த்துக்கிட்டு தீர்ப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சட்டம்னா அடிப்படை விஷயமே தெரியாது, சட்டத்தில் எல்கேஜியே தெரியாது. நீங்கள் எல்லாம் ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் விமர்சிக்கும் போது மனசாட்சிப்படி தான் விமர்சிக்கணும். வெறும் சட்டத்தின் நுணுக்கத்தை மட்டும் பார்க்க முடியாது. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் நீதித்துறையை சேர்ந்தவன் தான். ஆனால் நான் ஒரு மனுஷன் இல்லையா? எனக்கு மனசாட்சி இல்லையா? நான் நீதித்துறை என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு போய் தலையாட்ட முடியுமா? அதை தான் ஆர்எஸ் பாரதிக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் மனசாட்சிப்படி பேசுங்க, இல்லைன்னா மூடிட்டு வேறு வேலையை பாருங்கிறது தான் ஆர்எஸ் பாரதிக்கு நம்முடைய கருத்து. அடுத்தது முக்கியமான விஷயம், நமக்கு வந்து யாருமே எதிரிகள் கிடையாது. தப்பாக பேசுனா நான் திட்டத்தான் செய்யும். என் மனசாட்சி தப்புன்னா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஆதரவாளர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஆதரவாளர்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறதை யோசித்து மனசாட்சிப்படி பேசுங்க. இல்லை தப்பு பண்ணாலும் எங்களுக்கு வேண்டிய ஆள் தான், நாங்கள் ஆதரவு செய்வோம் அப்படின்னீங்கன்னா சேனலை விட்டு போயிருங்கன்னு முதலே சொல்லிட்டோம். இன்றைக்கி பாஜகவில் இவர் வந்து தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார். என்னென்னா, வார் ரூம், அண்ணாமலையின் வார் ரூம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தேவையா? நான் அண்ணாமலை ஆதரவாளர்களே நல்லா யோசிங்க. அவர் தலைவராக இருக்கிறவரை வார் ரூம்னு வச்சுருந்தார். வார் ரூமுக்கு ஒரு வருஷத்துக்கே பல கோடிகள் செலவாகும். தலைவரை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பல கோடிகளை அண்ணாமலை எப்படி செலவு செய்கிறார்? ஏன்னா இது ஏன் பேசுகிறேன்னா, நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், வார் ரூமே எடுத்துருங்கப்பா. இந்த வார் ரூமில் அண்ணாமலை இன்னும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் நாடை பார்த்துக்கிட்டு மாடை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை. வார் ரூம் மூலமாக அதிமுகவை கடுமையாக இன்னும் விமர்சித்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லலை, நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, வார் ரூமை வச்சுக்கிட்டு மறுபடியும் அதிமுகவை விமர்சிக்கிறீங்களே, கூட்டணியை கெடுக்கணும்னு பார்க்குறீங்களா? கேள்வி கேட்டு பதில் சொல்லு. உங்களுக்கு என்ன? நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் வார் ரூமில் திட்டிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து இதை வச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களை தலைமையை விட்டு தூக்குனார். வெளியில் போய் மறுபடியும் கூட்டணி கட்சியான அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறீங்க? ஆனால் சரி, அதிமுகவை விமர்சிக்கிறத நான் சொல்கிறேன்னா அவன் சொல்லுவாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்லாம், இவர் அதிமுக ஆள், சரி விட்டுருங்க. பாஜக தலைவர்களையும் விமர்சிக்கிறாருங்கிறாரு. யார்? நயினார் நாகேந்திரன். இது சரியா? உங்கள் கட்சிக்காரவங்களையும் விமர்சிக்கலாமா? அப்போ நீங்கள் திமுகவுக்கு துணை போகிறீங்கிறது கரெக்டு தானே? திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு நான் சொன்னது ரைட்டு தானே? முதலையே உங்களை மாற்ற போகிறாங்கங்கிற இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு சொன்னேன். உங்கள் வார்ரூமை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி உண்மையை பேசுகிறேன்னு ஏதோ சாமானியனின் குரல்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் ஒரு அட்ரஸ் இல்லாதால் அவரை வச்சுக்கிட்டு என்னை திட்டினாங்க. ஏதோ பேர் சின்னப்ப கணேசன்னு ஏதோ என்னை திட்டினாங்க. நான் ஒன்றுமே பண்ணல. ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பினேன். 50 லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும். என்னை பற்றி ஆமை வேக வக்கீல் அப்படின்னு சொல்லி பேசினார். 50 லட்சம் ரூபா மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் அண்ணாமலையுடைய தைரியத்தில் தான் அதை பேசினார். என்னை திட்டி அண்ணாமலை போய் காப்பாற்ற வேண்டியது தானே, உங்கள் வேறு சாமானியனின் குரலில் காப்பாற்ற வேண்டிய. நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், அண்ணாமலை லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், உங்கள் ஆளுக்கு போய் காப்பாற்றுங்க. அவரை கண்ணை அந்த ஆள் வந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு பதில் அனுப்பியிருக்காரு. நான் திருப்பி பதில் இருக்கேன், மன்னிப்புங்கிறத வெறும் லீகல் நோட்டீஸில் கேட்கக்கூடாது. வீடியோ போட்டிங்கள்ல உங்கள் சேனலில் 30,000 பேர் 40,000 பேர் பார்த்துருக்காங்கள, மன்னிப்பை உங்கள் வீடியோவில் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ணாமலை அவருக்கு உதவி செய்யுங்க, அவர் சட்டத்தில் மாட்ட போகிறார். அவர் மன்னிப்பு வந்து இதில் கேட்கலைன்னா உங்களால் முடிந்தால் அவரை இது பண்ணுங்கள். இந்த வேலை பண்ணாதீங்க. நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்கிறது தான் இன்னமும் குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணி கட்சி நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டான், மறுபடியும் அவனை விமர்சனம் செய்கிறது, பாஜக தலைவரோட விமர்சனம் செய்கிறது. நான் கேட்குறேன், டிஎம்கே ஐடி விங்குன்னு இருக்குது, ஸ்டாலின் ஐடி விங்குன்னு இருக்கா? ஏடிஎம்கே ஐடி விங்குன்னு இருக்குது, எடப்பாடி ஐடி விங்குன்னா இருக்குது, விஜய் ஐடி விங்காக இருக்குது,
தாவேக்கா ஐடிவிங்க, சீமான் ஐடிவிங்கன்னா இருக்குது, நாம் தமிழர் ஐடிவிங்க. அப்போ பாஜகவுக்கு மட்டும் என்ன, உங்களுக்கு தனியாக வார் ரூம்னு வச்சுக்கிட்டு அது எதுக்கு? அப்போ நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அப்படி வைக்க முடியாது, கட்சியின் பேரில் தான் வைக்கணும். நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அண்ணாமலைக்கு உங்கள் கட்சி தலைவர்களே சொல்லிட்டாரு. தயவுசெய்து திமுக ஜெயிப்பதற்கு வழி செய்யாதீர்கள். உங்களுக்கு நான் அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் உங்களை திட்டுவது திமுகவிற்கு நீங்கள் ஆதரவாக செயல்படுகிறீர்கள் என்பதற்காகத்தான் திட்டுகிறேன். முடிந்தால் சேலஞ்ச் விடுறேன், உங்கள் சின்னப்ப கணேசனை காப்பாற்றுங்க. அவன் மன்னிப்பு கேட்டால் விட்டுரும். இதில் இல்லைன்னா சின்னப்ப கணேசன் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கலாச்சாரத்தை நிறுத்திடுங்க அண்ணாமலை அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.